வணக்கம். வேஸ் சேனல் சார்பாக உங்கள் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. என்னங்க உலக நடப்புகளும் உருட்டுகளும் யூடியூபுடைய அலப்பறைகள்லாம் பார்த்தீங்களா? இந்த யூடியூபர்ஸ் நம்மளை எந்த அளவுக்கு அறிவாளிகளாக நினச்சி எவ்வளவு அழகான அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சேனலும் ஃப்ரீஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணி உங்கள் சேனல் முன்னுக்கு வர வாழ்த்துக்கள். ஒருவேளை எனக்கு அப்படி நடந்திருக்கலாம், உங்களுக்கு மாறி நடக்கலாம், எல்லாம் நம்பிக்கை தானுங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். நாளைக்கு மகா தீபம். ஆனால் வானத்தை பார்த்தீங்களா? இப்போ வரையும் நம்மளை வச்சு செய்யுதுங்க. கடந்த வாரம்தான் புயலில் மாட்டி தவிச்சோம். இப்போ மறுபடியும் மழை. என்னென்னா இப்போ கொஞ்சம் காற்று இல்லை, ஆனால் மழை நல்லா பெய்யுதுங்க. 2 நாளாக செம மழை காட்டுன்னு காட்டுது. நாளைக்கு தீபத்தை ஏற்றுவோமா இல்லையா கேள்விதான். இருந்தாலும் நம்பிக்கையோடு இருப்போம். தீபம்னா உடனே எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை இப்போ திறந்து பாருங்கள், சூப்பர் ஐடியாஸ் இருக்குதுங்க. எப்படி எண்ணெய் இல்லாமல் விளக்கை ஏற்றலாம், தண்ணியில் எப்படி விளக்கை ஏற்றலாம், திரியை எப்படி பூ மாதிரி செஞ்சு அதில் நம்ம விளக்கேற்றி சுவாமியை வழிபடலாம், எந்த நேரத்தில் பரணி தீபம் ஏற்றணும், யம தீபம் எப்போ ஏற்றக்கூடாது, என்னென்னலாம் செஞ்சால் உங்கள் வீட்டில் செல்வம் வரும், இப்படி ஆளுக்கு அட்வைஸ். அப்போ அதெல்லாம் செஞ்சால் அவங்க உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முதல்ல வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க நமக்கு சொல்கிறாங்க? அப்போ அதில் விஷயம் இருக்குது இல்லையா? ஏன்னா இதை நம்ம பார்த்தா அவங்களுக்கு பைசா, பார்க்குற நமக்கு டைமும் வேஸ்ட்டு. நம்ம தீபத்துக்கு வாழ்த்துக்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த இதுவில் நாம் சந்திக்கலாம். சரிங்களா?